இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு கல்ச்சுரல் அம்பாசிடராக க்ரௌன் வின் பண்ணியிருக்கேன். மிஸ் ஹெரிட்டேஜ் இந்தியா 2025 நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த க்ரௌன் இந்த கல்ச்சுரல் அம்பாசிடராக கிடைச்சிருக்கிற டைட்டில் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடைச்ச டைட்டில் இல்லை. இது நம்மளோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இது நம்மளோட கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி சவாலாக இருந்துச்சு? எத்தனை நாடு கலந்துக்கிட்டாங்க? இது வந்து ஒரு 30 நாடுகள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. லைக் சைனா, இந்தோனேஷியா அந்த மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டில். இதன் மூலிமா நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க, பெருசாக ட்ரீம் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்னதாக இல்லாமல் நம்மளால் முடியும். ரொம்ப பெருசாக ட்ரீம் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே நம்மளோட நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்மளோட பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்னன்றதை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு நாளும் தயங்காதீங்க. அதுதான் நம்மளோட பலமேன்னு நான் சொல்லுவேன். தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கடந்த 10 வருடங்களுக்கு மேலே எங்களது குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய தெற்கு தாக்கூரை சேர்ந்த அம்மா அல்லிராணி அவர்கள் மற்றும் பெரியசாமி அண்ணன் அவர்களுடைய முதல்வி ஜோதி மலர் அவர்கள் நமது இந்தியாவையே நமது பாரத தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு தாய்லாந்து நாட்டில் நம்மளுடைய ஹெரிட்டேஜ் அம்பாசிடராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பெருமையான தருணத்தில் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க, வியாபார பெருமக்கள் வந்திருக்காங்க, அனைத்து சமுதாய பெருமக்களும் இங்கே வந்திருக்காங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்ததோடு மென்மேலும் இது போன்ற பல பட்டங்களை தங்கை வாங்க வேண்டும் என்றும் அதனால் நம் நாட்டுக்கும் நம்ம அனைவருக்கும் எங்கள் முக்கியமாக முதலத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பார் என்று